ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஏஎன் ஸ்டுடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்தா வந்திருப்பீங்க. கூலி படம் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்கள் அண்டு ஒரு சில ஃபேன்ஸ் அதனால் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எதனா பெற்று ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த நிலைமையில் இந்த படத்துலேருந்து விடப்பட்ட போஸ்டர், ட்ரைலர் எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு மாதிரி எதனா கணிச்சோம். பட் ஆனால் படம் ஒரு மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஜாலியான டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ யார் மனசையும் புண்படுறதுக்காக நிறைய ட்ரோல் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்டது இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஜாலியாக, அதாவது நம்ம ஒன்று எதிர்பார்த்தோம், பட் ஆனால் வேறு ஒன்று எதுனா நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஜாலியாக பார்க்குறது இந்த ஒரு வீடியோ. ஸோ முழுக்க ஃபன் தானே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இவங்க விட்ட போஸ்டர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன் போஸ்டர். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன் போஸ்டர்னால் என்ன தோணும்? ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். நான்லாம் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிருப்பீங்க. ஸோ அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த தக் லைஃப் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த படத்தில் இதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்றனால டிஏஜிங் பண்ண கமல்ஹாசன் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனில் ஒரு கொஞ்சம் நேரம் ஓடும். ஸோ இதை வச்சு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த போஸ்டர் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறனால கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் அதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ, ஒரு சீன் கூட இல்லை. ஸோ அதுதான் ரொம்பவே கஷ்டமாக போச்சு. ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட் லோகேஷ் பண்ணி விட்டாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்ட் கப் மாதிரி அந்த வாட்சை கைதி அந்த சங்கிலி போட்டிருக்க மாதிரி வச்சுருந்தாரு. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர்னா டைம் ட்ராவல்னு சொன்னாங்க வாட்ச் இருக்கிறனால. பட் அது டைம் ட்ராவல் கிடையாதுன்னு அப்போ எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல தெரில. பட் ஆனால் கோல்டு வாட்ச் அப்படின்றனால தங்கத்தை கடத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சொல்கிறது, ஒரு இம்பாக்டாக இருந்துச்சு. அந்த ஒரு அளவில் கன்ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ அப்போ இந்த படத்தில் தங்கத்தை கடத்தின மாதிரி எதுவுமே காட்டலான்னு கேட்டால் காட்டினாங்க. அதாவது தங்கத்தை வாட்சாக வச்சு கடத்தி நாடாக கொண்டு போகிறாங்க. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே என்னமோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் மெயினாக அந்த தங்கத்தை காட்டணும்ல. டைட்டில் ப்ரோமோ எடுத்துக்கங்க, தங்கத்தை மெயினாக காமிச்சாங்க. எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனு, பிளட்டு அண்டு தங்கம் ரெண்டுத்தையும் மெயினாக காமிச்சாங்க, கலராக காமிச்சாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன நினச்சோம், படத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு மேஜராக ரோல் பண்ணுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்க போது அப்படின்னு மாதிரி சொன்னோம். பட் ஆனால் தங்கத்தை அந்த அளவுக்கு படத்தில் மும்முரமாக காமிக்கல. கோல்டு வச்சு செஞ்சு விற்கிறாங்க. பட் உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ டைட்டில் ப்ரோமோவில் வேறு மாதிரிலாம் காமிச்சிருக்கணும். எதுக்காக லோகேஷ் கோல்டை உன்னிப்பாக காமிச்சிட்டு படத்தில் அதை வேறு மாதிரி மாற்றினான்னு தெரியல. ஸோ சத்தியமாக அதனால் செட்டே ஆகல லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு. ஸோ இதே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த லியோ படத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் தயாரிப்பார். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா வால் செய்வார். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கொண்டு நிப்பாட்டி இருப்பார் ஒரு இடத்துல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்ன தோணுச்சு, தளபதி விஜய் அவர்கள் காஃபி ஷாப் வச்சிருக்காரு, படத்துல காஃபி ஷாப் வச்சிருந்தாரு. ஸோ அங்கே ஒரு ஃபைட் சீன் வந்துச்சு. அதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடிஞ்சிச்சு. நம்ம எதிர்பார்த்தது உள்ளே இருந்துச்சு, ஓகே திருப்தி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நைட் நேரத்தில் வால் செஞ்சார், ஃப்ளாஷ்பேக்கில் வில்லனாக இருந்தார். ஸோ அது டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனு. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் அது மாதிரி தானே காமிச்சிருக்கணும். பட் ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ப்ரோமோவில் ஒன்று காமிச்சிட்டு படத்தில் ஒன்று காமிச்சது இது செட்டே ஆகலை. ஸோ இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லணும். அண்ட் இந்த வாட்சை சங்கிலி மாதிரி வச்சு பண்ண அந்த ஒரு சம்பவம் படத்துலையும் இருந்துச்சு. ஸோ ஸ்பாய்லர் வீடியோ தான். ஸோ அதனால் படம் பார்த்தவங்க மட்டும் பாருங்கள். ஸோ படம் பார்க்காதவங்க இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அதனால் நாகார்ஜுனாவை கொல்லும் போது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அந்த வாட்சை 1 by 1 பின்னிட்டு இருப்பார். ஸோ அது எதிர்ச்சியாக அவர் பண்ண மாதிரியே தெரியல. ஸோ இந்த ஒரு சீனை வைக்கணும் அப்படின்றதுக்காகவே வச்ச மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா டைட்டில் ப்ரோமோவில் காமிச்சிட்டோம். ஸோ எதிர்பார்ப்பாங்க, அதனால் வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வாட்சை போட்டதுன்னா நாகார்ஜுனா கொள்றதுன்னா அவங்களாம் கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ யூனிக்காக இல்லாது, அது வேறு மாதிரி இருந்துச்சு. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. அண்டு கோல்டை நிறையா கொட்டி காமிச்சாங்க. அதை வச்செல்லாம் ஃபேன்ஸ் என்ன மாதிரி சொன்னாங்க, பென்ஸோட கனெக்ட் ஆக போகுது, பென்ஸோட எல்சிக்குள்ளே வரப்போனாங்க. பட் இப்படி ஒன்றுத்துக்குமே உதாமல் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மாற்றி விட்டது மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அண்ட் அடுத்ததாக ட்ரைலர் பார்த்துட்டு வருவோம். ஸோ ட்ரைலர் கட் பண்ணும்போதே நிறைய பேர் ஹைப் இல்லை, அந்தளவுக்கு இல்லை, அப்போ படம் நல்லாயிருக்கும்னு நினச்சாங்க. பட் படமே ஹைப் இல்லாமல் ஒரு இது மாதிரி தான் போயிடுச்சு. ஸோ நிறைய பேர் கன்வர்ஸ்லாம் சொல்லுவீங்க, என்ன ப்ரோ ஹைப்பு, நீங்கள் தான் ஹைப்பு ஏற்றுறீங்க, அப்புறம் ஹைப்பு வேணாங்கிறீங்க, ஹைப்பு கொடுங்கங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ஒரு படத்துக்கு ஹைப்பு இருக்கணும் தான், இருக்கக்கூடாது சொல்ல வரல, ஹைப் ஏற்றணும் தான். ஏற்றினால தான் இந்த படம் இப்போ 151 கோடி ஓப்பனிங் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. இருந்த ஹைப்புகள்லாம் இப்போ 151 கோடி லியோவை தாண்டி வந்திருக்கு. இதுவே ஹைப் இல்லைனா வந்திருக்குமா, வந்திருக்காது. ஸோ அதனால் ஒரு படத்தில் ஹைப்பு இருக்கணும் தான். பட் ஹைப்பை தாண்டி இந்த படம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னா தான் படம் வெற்றி பெறும். ஸோ இல்லை ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த படம் ஓடும். பட் ஆனால் இது ஹைப்புக்கு ஏற்ற மாதிரியும் இல்லை, ஹைப்பு இல்லாத மாதிரியும் இல்லை. படம் ஒரு ஆவரேஜ் மூவியாக அதனால் இருக்கிறனால ஃபேன்ஸுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் நான் ரிவ்யூ போடும்போது சொல்லியிருப்பேன் படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு. படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு ரஜினி ஃபேனாக பார்க்கும்போது ஓகே, ரஜினிகாந்த் அவர்களை மாசாக காமிச்சிருக்காங்க, கூட உபேந்திரா இருக்கார், மாசாக இருந்துச்சு படம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு.
வீட்டுக்கு போய்ட்டு ஒரு லோகேஷ் ஃபேனாக யோசிச்சு பார்க்கும்போது லியோ எங்கே இருக்குது, மாஸ்டர் எங்கே இருக்குது, கைதி எங்கே இருக்குது, விக்ரம் எங்கே இருக்குது, இந்த படங்கள்லாம் எங்கே இருக்குது, பட் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணால் இந்த படம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது இல்லை இது லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ்னா தரல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் ரஜினி ஃபேனாக நல்லா தான் இருந்துச்சு. போய் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சிங் மூவி தான், சூப்பராக தான் இருந்துச்சு. பட் லோகேஷ் ஃபேனாக வந்து ஏற்றுக்க முடியல, அதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ ஓகே, ட்ரைலர் கட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி படத்துக்கு ஹைப் ஏற்றுன்னு நினச்சாங்க. பட் படம் அந்த அளவுக்கு ஹைப் இல்லாதனால ஆவரேஜாக போயிட்டுருக்கு. ஸோ ட்ரைலரில் காட்டப்பட்டது மெயினாக அந்த ஒரு வாட்சு அண்டு சேரு. வாட்சை கூட அந்த வாட்சின் சேரும் ஒரே இடத்துல காமிக்கும் போது தான் நிறைய பேர் டைம் ட்ராவல்னாங்க. ஏன் நானே டைம் ட்ராவல் மூவின்னு தான் சொல்லி வீடியோவே வந்து நான் பண்ணேன். பட் கடைசியில் வந்து கவுத்து விட்டாங்க. லோகேஷன் சொன்னார் இதெல்லாம் டைம் ட்ராவல் கிடையாது, அது வந்து வாட்ச் ஃபேக்ட்ரின்னு சொன்னார். பட் அது வாட்ச் ஃபேக்ட்ரியும் கிடையாது, அதை வந்து வாட்ச் வந்து தங்கமாக செஞ்சு விற்கிறாங்க. இதுதான் வந்ததுன்னா அந்த ஒரு கான்செப்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சுற்றி வளைச்சு சொன்னார். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருந்திருக்கலாம், படம் வந்து வேறு மாதிரி இருக்கும், தங்கத்தையும் கடத்தலை, எல்சியூலையும் வராது, யூஸ்வலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அஃபீஷியலாக சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில். அப்படின்னாலே படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருக்கும். பட் எதுவுமே சொல்லாமல் எல்சிவா நீங்கள் படத்தை போய் பார்த்துங்க, எல்சிவா நீங்கள் போய் படத்தை பார்த்துங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது இவர் இப்படி சொல்கிறாரு, இவர் நம்ப முடியாது, அப்போ எல்சியூவில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராக எக்ஸ்பெக்டேஷனை ஏற்றி படத்துக்கான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது குறைச்சி விட்டாங்க. சரி, நான் ட்ரைலரை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டுருக்கேன். ரைட்டு, ட்ரைலருக்கு வருவோம். அந்த வாட்சிங் சேரிங் காமிச்சோம், டைம் ட்ராவல்னு நினச்சோம். பட் அந்த சேர் வந்து ஆளுகளை பொசுக்கிறதுக்கு, அதாவது கொள்றதுக்காக அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. ஸோ அதையுமே நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஏன் அப்படின்னா நாகார்ஜுனா அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய வில்லன், எவ்வளோ பெரிய மெயின் கேரக்டர், அவரால் ஒரு பாடியை கூட டிஸ்போஸ் பண்ண முடியல அப்படின்னா அவர் என்னடா வில்லன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுது. ஸோ அவர் நினச்சார் அப்படின்னா பக்கத்திலே கடல் கடலில் அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுவும் படத்தில் காமிச்சாங்க, நிறைய பாடி எதனா கரை ஒதுங்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வேற யார்ட்டையாவது கொடுத்து கூட அதை வந்து அந்த மிஷினை வேற யாரையாவது ஆப்ரேட் பண்ண சொல்லி கூட கொள்ளலாம். எதுக்காக வேணும்னே சத்யராஜை இழுத்து உள்ளே போட்ட மாதிரி இருந்துச்சு. அது அந்த அளவுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை படத்தில். அது வந்து எதுக்கு இவரை பிடிச்சிட்டே நம்ம நாகார்ஜுனா சுற்றுறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா சத்யராஜ் அவர்கள் எதுக்காக அதை கண்டுபிடிச்சாருன்னே தெரில. அவர் வந்து கூலி ஆள், அவருக்கு எப்படி இவ்வளோ யூஸ்வலாக தோணுச்சுன்னு தெரில. ஸோ ஏதோ புக்கை படித்து ஆரம்பிச்சிருக்காரு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதாவது அவர் வந்துன்னா காற்று மாசுபடுதல் இந்த இதெல்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக அதை எரிக்கிறதுனா செய்வார். செஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா அதை உடனே டிஸ்போஸ் பண்ணிடலாம்ல, அதை எதுக்காக வச்சுருந்தீங்க, வச்சுருக்க வந்து அப்போ நாகார்ஜுனா அவர்கள் வந்து இந்த மாதிரி நீ எல்லாத்தையும் எனக்கு கொண்டு கொடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கொண்டு வந்துன்னா கொண்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது அந்த சேரை கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சது தான் அதனால் படத்தில் ஒட்டலை. ஸோ இதுவே நம்ம சத்யராஜ் அவர்கள் வந்து காசுக்காக நம்ம நாகார்ஜுனாட்டனா வேலை செய்கிற மாதிரி இருந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அவர்கள் வந்து சத்யராஜா கொண்டுட்டார், அதுக்காக ரிவெஞ்ச் வருத்து வந்திருக்காருன்னு சொன்னால் ஓகேங்களாம். பட் இவங்க சேரை வச்சு இந்த இது பண்ணது வந்துன்னா ஒட்டவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்ன கேட்டால் அது ஒரு மாதிரி போணுச்சு. அது சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி பீக்கில் தூக்கிட்டு போவாங்கன்னு. ஸோ அதனால் டிசப்பாயின்மெண்ட் பண்ணி விட்டாங்க. அண்ட் அடுத்ததாக அமீர் கான் கேமியோ. எதுக்கு இந்த படத்தில் அமீர் கான் கேமியோ, அதான் எனக்கு புரியவே இல்லை. இப்போ ஒரு படத்தில் ஒருத்தர் கேமியோ பண்ணுறாரு, எண்டில் வராரு அப்படின்னா அது எப்படி இருக்கணும், ரோலெக்ஸ் லெவலில் இருக்கணும். ரோலெக்ஸ் லெவலில் தான் நான் எதிர்பார்த்தேன் கேமியோ வந்துன்னா அமீர் கானை. பட் அவர் வந்தது எப்படி வந்தார் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு போயிட்டார். என்னடா இது இப்படி வந்துட்டாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உதாரணத்துக்கு விக்ரம் படத்தை எடுத்துங்களேன், ரோலெக்ஸ் என்ட்ரி கொடுப்பாரு. எதுக்கு என்ட்ரி கொடுப்பாரு, பார்ட் 2க்கு லீடு கொடுப்பாரு. அவர்லேருந்து தான் பார்ட் 2 அதுனா விக்ரம் படம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வில்லனை பார்த்தாச்சு, வில்லன் இவ்வளோ பயங்கரமான ஒரு ஆள்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த கூலி படத்துலையும் அமீர் கான் அவர்கள் வராரு, ஒரு மிகப்பெரிய வில்லன் அப்படின்ற மாதிரி காமிக்கணும். இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்றதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போட்டு காட்டணும். பட் ஆனால் வராரு, ரஜினிகாந்த் வெட்ட போகிறாரு, அதுக்கப்புறமா ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. ஸோ ரஜினிகாந்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ தானே அதே, சரி வா நம்ம எல்லாரும் சேர்ந்து பீடி குடிக்கலாம்னு சொல்லிட்டு பீடி குடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம். இதில் அனிருத் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் கூலி பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ எந்த நம்பிக்கையில் பார்ட் 2க்கு இவங்க எங்கே லீடு கொடுத்தாங்க, எங்கே இது பண்ணாங்கன்னு ஒன்றுமே புரியல. சமாதானமாக போயிட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு அது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்தோம் அமீர் கான் கேமியோவை. ஸோ இல்லையா, அவர் வந்து வெட்டுவார். அதாவது நம்ம ரஜினிகாந்தை வந்து கத்தி எடுத்து வெட்ட போகும்போது அப்படியே கட் பண்ணி படத்தை முடிச்சிருந்தாங்க அப்படின்னா எதுக்காக வெட்ட வராரு, வெட்டினாரா இல்லையா, ரஜினிகாந்த் உயிரோட இருக்காரா இல்லையா, செத்துட்டாரா, ஏன் வெட்டுறாரு, என்ன நமக்குள்ளே ஒரு கியூரியாசிட்டி தோணி இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ அதாவது கேஜே படம் மாதிரி, கேஜே படத்தில் லாஸ்ட்டில் ராக்கி பாய் தண்ணியில் விழுந்துருவார். ஸோ ராக்கி பாய் உயிரோட இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கியூரியாசிட்டி இருந்தால் நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டியோட விட்டுருக்கலாம். பட் ஆனால் ஃப்ளாஷ்பேக் கொண்டு போயிட்டு ஃப்ளாஷ்பேக் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லல, ஃப்ளாஷ்பேக்லேருந்து அமெரிக்கானை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் தேட்டரை விட்டு வெளில வரும்போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் அடுத்ததாக அந்த ரோலெக்ஸ் கத்தி, அதை எதுக்காக திருப்பி காமிச்சாங்கன்னு தெரியல. மோனிகா சாங்கில் அந்த ஒரு கேக்கு மேலே ரோலெக்ஸ் கத்தி, நம்ம தலைவர் கையில் ரோலெக்ஸ் கத்தி,
அந்த ஒரு பவர் சாங்கில் ரோலெக்ஸ் கத்தி எதுக்காக இதெல்லாம் ஹைப் ஏற்றுறேன்னு சொல்லி படத்தை டிசப்பாயின்மெண்ட் பண்ணி விட்டுட்டு இப்படி எங்களுக்கு எதுக்காக இந்த ரோலெக்ஸ் கத்தியெல்லாம் இத்தனை வாட்டி ஃப்ரேம் பை ஃப்ரேம் காட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒரு சரியான டென்ஷன் ஆகிடுச்சு எனக்குலாம் சன் பிக்சர்ஸ் மேலே. அண்ட் இது மட்டும் இல்லாமல் தலைவரோட என்ட்ரியை அந்த ஒரு 100 days to go அந்த ஒரு வீடியோவில் காமிச்சாங்க பாருங்கள். செத்துட்டேன், இதுதான் தலைவர் என்ட்ரியாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா அது வந்து சஸ்பென்ஸாக வச்சுருந்துருக்கலாம். அதை கொண்டுட்டு போயிட்டு கூலி 100 days to go அந்த ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோவில் எதனா காமிச்சிருந்தாங்க. ஸோ சேட். இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னே எனக்கு தெரியல. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கிளிம்ஸே எதனா ஷேர் பண்ணியிருந்துருக்கலாம். நாங்கள் அதை வச்சுக்கிட்டாது ஏதாவது ஒன்று ஓட்டிகிட்டு இருப்போம். அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் ரிலீஸ் பண்ணி கடுப்பை கிளப்பி விட்டீங்க. அண்ட் அடுத்ததாக வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சேரில் வந்துனா உட்காந்துருப்பார். ஸோ பார்த்துருப்பீங்க. இந்த சேரில் வந்துனா உட்காரவெல்லாம் ராஜா அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஏன் அப்படின்னா யூடியூபர் ஒருத்தர் இருக்கார் பிடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். லியோ படத்தோடைய டீகோடிங் போடும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த சேரில் உட்காரவெல்லாம் ராஜா, அந்த ராஜா மட்டும்தான் அந்த சேரில் உட்கார முடியும் அப்படின்ற மாதிரி எதனா சொல்லியிருந்தார். அந்த கிங்கு தான் அதில் உட்கார முடியும்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ஒரு சேரில் உட்காந்துருக்காருன்னா இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய கிங்கா, அவர் தான் கிங் ஆக போகிறாருன்னு நினச்சா படத்தில் அந்த விஷயம் வரவே இல்லை. என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கெல்லாம். என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? இஷ்டத்துக்கு ஒரு போஸ்டர், ஏதோ ஹைப் ஏற்றுறதுக்குன்னு ஒரு டீகோட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டர் ப்ரோமோலாம் விட்டு எங்களை ஏன்டா அப்படி சாகடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அமீர் கான் அவர்கள் என்ட்ரி கொடுக்கும்போது ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம் 2 கண்டெய்னர் பின்னாடி இருக்கும். ஸோ அதை வச்சு எவ்வளோ பெரிய தேரி போணுச்சு தெரியுமா சோசியல் மீடியாஸில். விக்ரம் படத்தில் காணாமல் போன அந்த 2 கண்டெய்னரை அமீர் கான் பிடிச்சி வச்சிருக்காரு. இதெல்லாம் பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் யோசிச்சாங்க ஃபேன்ஸ்லாம். ஆனால் அந்த கண்டெய்னர் எதுக்குன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஸோ கடவுளே, ஃபேன்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க, என்னடா இவ்வளோ ஹைப்பு ஏற்றி படத்தில் ஒன்றுமே இல்லாமல் போணுச்சு அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் சரி, லோகேஷ் கனகராஜா டைரக்ஷனே அவர் படம் மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வெளில போகும்போது இருந்துச்சு. ஸோ பார்ப்போம் கைதி 2 எப்படி பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக அது தரமாக பண்ணிடுவார். அண்டு மெயின் விஷயம் இதை மறந்துட்டேன் பாருங்கள், இந்த படத்துக்கு எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதான் எனக்கு புரியவே இல்லை. படத்தில் ரத்தம் வர அளவுக்கு அடித்து நல்லா ஒரு தலையை வெட்டுறது, தலையை சீவுறது. அதாவது ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அந்த காருக்குள்ளே போவார், ஒருத்தன் தோள்பட்டையில் கையை வைப்பான், ஒற்றை வெட்டு. அந்த மாதிரி ஒரு தலை துண்டாக போகிறது விக்ரமன் எப்படி வந்துச்சு அந்த மாதிரி வரதெல்லாம் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே வரல. அப்புறம் எதுக்காக ஏ சர்டிஃபிகேட் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதனால் ஃபேமிலியாகவே இந்த ஒரு படத்தை போய் பார்க்கலாம். ஸோ அதான் மிஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து ஃபேமிலியாக போய் பாருங்கன்னு சொன்னால் ஓகே, வேறு லெவலில் படம் போயிருந்திருக்கும். நேரத்துக்கு 1000 கோடி அடிச்சிருக்கும். நேரத்துக்கு இந்த படம் 1000 கோடி அடிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் அதனால் போயிட்டு இருக்கு இப்போ படத்தோட ரிவ்யூலாம். அண்டு உபேந்திரா அவருடைய கேரக்டர் ஓகே, அதாவது சிவராஜ்குமார் எப்படி ஜெயிலரில் வந்தாரோ ஸோ அது மாதிரி தான் அவருடைய கேரக்டர் இருந்துச்சு. வந்தார், ஒரு ஃபைட் சீன் பண்ணார், போயிட்டாரு. பட் அதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, தலைவர் பக்கம் நிற்கிற ஓரமாக நிற்கிற மாதிரி வச்சுட்டாங்க. அவருக்குன்னு தனியாக சிவராஜ்குமார் எப்படி லாஸ்ட்டாக அவர் தனியாக வந்து ஒரு என்ட்ரி கொடுத்து அப்படி மாஸ் பண்ணிட்டு போவார். அந்த மாதிரி உபேந்திரா அவர்கள் தனியாக வந்து ஒரு சம்பவம் பண்ணார், ஒரு ஃபைட் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகேன்னு சொல்லலாம். பட் ஆனால் சைடில் நிற்க வச்சுட்டாங்க. ஸோ அதான் டிசப்பாயின்மெண்ட்டு. பட் அவருக்கு வந்து பிஜிஎம்லாம் இன்னும் எனக்கு மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிட்டாரு அனிருத் அந்த ஒரு பிஜிஎம் அந்த ஒரு சீன்ஸில். அப்புறம் மெயினாக அந்த விக்ரம் படத்தில் வர ஏஜென்ட் டீனா மாதிரி இதில் அந்த ரச்சிதா ராம் நடிச்சிருக்காங்களாம். ஸோ அவங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க, பின்னிட்டாங்க ஒரு ஃபைட் சீன்லாம். ஐயால வேற லெவலில் அப்படி ஒரு டிரான்ஸ்மிஷன் வரும் பாருங்க. சம்பவம்னா சம்பவம், சரியான ஒரு என்ன சொல்கிறது சம்பவம் அவங்க பண்ணது. டக்குன்னு ரிவெஞ்ச் எடுத்து அடி பிரித்து எறிஞ்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு அடுத்த செகண்டே ஸ்ருதிகாசனை காமிக்கிறாங்க. ஸோ ஒரு வில்லி அவளே அந்த அளவுக்கு அடிக்கும் போது ஒரு ஹீரோயினி ரோலு, ஒரு உலக நாயகனுடைய பொண்ணு, நீங்கள் ஒரு அடி தயால 4 இழுப்பு வச்சுருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது, அசால்ட்டாக முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் நல்லா டிரான்ஸ்மிஷன் ஆகி சண்டை போடுற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். படத்தில் பார்க்கும்போது ஒரு என்கேஜ்மெண்ட் இருந்திருக்கும். பட் அதெல்லாம் வந்து லோகேஷ் மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு சில இடங்களில் கேரக்டர் சரியாக எழுதலை. லோகேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் வந்து அடிச்சு வைக்கிறது தான் அவருடைய பிளானே. அவருடைய படங்கள்னாலே அப்படி தான் இருக்கும். ஒரு ஹீரோவாக இருக்கணும், ஒரு ஹீரோ வில்லனாக இருக்கணும், இந்த மாதிரி தான் வைப்பார். ஸோ இது வந்து மாஸ்டர் படத்தில் செட் ஆனிச்சு, விக்ரம் படத்தில் செட் ஆனிச்சு, கைதி படத்துலையுமே செட் ஆனிச்சு. செட் ஆகாத படம்னு பார்த்தா அது லியோ. அதில் வந்து அந்த கேரக்டர்னா சரியாக எழுதியிருக்க மாட்டார். ஆண்டனி தாஸ், ஹரோல்டு தாஸ் இவங்க 2 பேர் கேரக்டருமே சரியாக எழுதியிருக்க மாட்டார். பட் லியோ தாஸ் கேரக்டர் அதையும் கொஞ்சம் சரியாக எழுதியிருக்க மாட்டார். மற்றபடி பார்த்திபன் கேரக்டர் நல்லா எழுதியிருப்பார் ஸ்ட்ராங்காக. ஸோ அது மாதிரி எல்லா கேரக்டரும் ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தார் அப்படின்னா படம் நேரத்துக்கு நின்று பேசியிருக்கோம். இந்த படத்தில் எவ்வளோ பேர் ஆக்டர் இருக்காங்க, நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷைபன் ஷாகிர்னு சொல்லிட்டு, அமீர் கான்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஸ்டார் கெஸ்ட்டு. அப்போ ஸ்க்ரீன் பிளே அண்டு ரைட்டிங் அதெல்லாம் எப்படி இருக்கணும், ஒரு இம்பாக்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அதான் தாங்க முடியல. அண்ட் இது மட்டும் இல்லாமல் படத்துலேருந்து ரிலீஸ் பண்ண எல்லா போஸ்டருமே சரி, ஒரு சில போஸ்டர்ஸ், நிறையா போஸ்டர்ஸ் வந்து இவங்களாவே ஃபோட்டோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்காங்களே தவிர படத்துலேருந்து எதுவுமே எடுத்து வைக்கல. நம்ம அந்த போஸ்டரை படத்தோட கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து படம் பார்க்கவே போகும். அப்படி இருக்கும்போது இவங்க எந்த நம்பிக்கையில் போஸ்டர் எல்லாத்தையும் ஃபோட்டோ ஷூட் பண்ணி போட்டாங்கன்னு தெரில. ஸோ அதுதான் சன் பிக்சர்ஸ் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஓகே பரவாயில்ல, ரஜினி ஃபேன்ஸ் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆனாலும் பார்ட் 2 இருக்குது அவங்களுக்கு. அதாவது
அதாவது ஜெயிலர் பார்ட் 2 இருக்குது சம்பவம் பண்ணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? ஸோ நீங்கள் நினச்சது ஏதாவது இந்த ஒரு படத்தில் வராது, நான் இந்த மாதிரி எதிர்பார்த்தேன் பட் இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த போஸ்டரை வச்சு நான் இப்படி எதிர்பார்த்தேன் பட் நான் இப்படி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே போனால் லென்த்தாக போகும், யாரும் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. அண்ட் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.